திருப்போரூர்ல இருக்கிற ஒரு கோவில் உண்டியல்ல காசு போடுறதுக்காக ஒரு நபர் அந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் பேக்கெட்ல இருந்து கேஷ் எடுக்கும்போது பேக்கெட்ல இருந்து ஐபோன் வந்து தவறி உண்டியல்ல விழுந்திருக்குது. ஸோ அந்த கோவில் அத்தாரிட்டி பர்சன்ஸ் கிட்ட அந்த போன் எனக்கு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அத்தாரிட்டி பர்சன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன் எங்களால் ரிட்டர்ன் தர முடியாது, பட் இன் ரிட்டர்ன் அந்த போன்ல இருக்கிற சிம் கார்டையும் அந்த போன்ல இருக்கிற டேட்டா வேணா நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம், பட் போன் எங்களால் ரிட்டர்ன் தர முடியாது, அது சாமிக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், நம்ம ஊர் படங்கள்ல நம்ம பார்த்த வரைக்கும் தவறி குழந்தைங்க உண்டியல்ல விழுந்தா கூட அது சாமியோட குழந்தை தான் சொல்லிடுவாங்க. கரெக்டா? அப்போ ஐபோன்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்கிற சிம் கார்டும் டேட்டாவும் உங்களுக்கு சொந்தமாயிரும், ஆனால் ஐபோன் மட்டும் சாமிக்கு சொந்தமாயிரும். நான் ஏன் இதை இப்போ சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் அந்த ஐபோன் வந்து சாமி யூஸ் பண்ண போறது கிடையாது. கடைசியில் ஏதோ ஒரு ஆசாமி தேர்ட் பர்சன் தான் எடுத்து அதை யூஸ் பண்ண போறாங்க. சப்போஸ் உண்டியல்ல பணமோ நகையோ தவறி விழுந்தா கூட அதை சாமிக்காகவும் கோயிலுக்காகவும் செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் போனை எப்படி சாமிக்காக அவங்க செலவு பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஐயோ, நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அப்படி வாங்க வழிக்கு